அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன் ஆர்கனைசேஷன் என்னும் இந்த ஒரு யூனிக் அண்ட் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இதில் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த ஜென்ரலாக நான் போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வந்து அதில் ஒரு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசோர்ஸஸை வந்து கூடுதலாக மொபிலைஸ் பண்ணுறது இருந்தாலும் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கும்போது அதில் வந்து அதோட ஓனர்ஷிப், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் கூடும் அப்படின்றதுனால போகிற இடத்துலலாம் வந்து நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வந்து நான் மொபிலைஸ் பண்ண பார்ப்பேன். நான் இதுவரை பணிபுரிந்த இடங்களிலேயே வந்து சிஎஸ்ஆர் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், குறிப்பாக ஓசூர் என்பதை தெரிவித்தது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் ஓசூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் Mr. Vijay Bhaskar sir, Mr. RRG and Muthuswamy, Venkat, Gajendran, Srinivasan, Saktivel, and I'm sorry if I have missed any name. டைட்டன்லேருந்து வந்திருக்கக்கூடிய டாமினிக் வைரவேல் அவர்கள், இங்கு நீண்ட நாட்களாக டிராஃபிக் வார்டன்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வந்து வாழ்த்துகிறேன். இன்று புதிதாக பணியில் சேர்ந்து பணியாற்ற இருப்பவர்களையும் வந்து நான் மனமாற வாழ்த்துகிறேன். ஸோ ஒரு டிராஃபிக் வார்டன் ஒரு மாதத்துக்கு 16 மணி நேரம் வாலண்டரி டியூட்டி அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 103 டிராஃபிக் வார்டன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை பண்றவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பார்த்தாது. இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியோட ஒரு பார்ட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்றவங்களுக்கு வந்து அட்மோஸ்ட் டெடிகேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் அந்த ஸ்கீம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து நீட் கோச்சிங்க்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டனில் வந்து நான் வைரவேல் அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன். நான் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் மட்டும் தான் பண்ணேன். ஸோ இடம் ஃபைனலைஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு, லஞ்சு, ஒரு நல்ல லஞ்சு ப்ளஸ் ஸ்நாக்ஸு, அது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து ரிசோர்ஸ் மெட்டீரியல் தேவை அப்படின்னப்போ ஒன்று கூட வந்து தயங்காமல் ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து அதை வந்து ஃபீல்டுல இருந்து வந்து வைரவேல் அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்தாப்புல. அது எதுக்காக வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நீட் கோச்சிங்க்கு எனக்கு சிஎஸ்ஆர் கொடுங்க அப்படின்னா அதோடு நிறுத்தி இல்லாமல் ஈ மேட் இட் அ பாயிண்ட் டு விசிட் தி ட்ரைனிங் வைல் இட் வாஸ் ஹேப்பனிங். அந்த ட்ரைனிங்ல அவருடைய பாயிண்ட் என்ன, நம்ம வந்து ப்ராப்பர் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ கொடுத்தாதான், ப்ராப்பர் லஞ்ச் கொடுத்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பசி இல்லாமல் இருக்கும், அப்போதான் அவங்களால படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஹோலிஸ்டிக்கா பண்ணது இல்லாம ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, நான் ஜாயின் பண்ணது பிப்ரவரி, நம்ம இந்த ட்ரைனிங் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சோம். இந்த வருஷம் இந்த ட்ரைனிங் இமீடியட்டா ஆரம்பத்திலே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலா வந்து இருந்தாரு. அதே மாதிரி டாமினிக் டைட்டன்ல இருந்து நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எதுக்காக சொல்றேன்னா, இந்த 103 டிராபிக் வார்டன் நீங்க வந்து உங்க டியூட்டியை அட்மோஸ்ட் சின்சியாரிட்டியோட பண்றதுனாலதான் இந்த ஸ்கீம் வந்து இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா வந்து நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இதுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், ஜிஆர்டி ஃப்ளைஓவர். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த ப்ராப்ளம் வந்தோடனே இது வந்து ஒரு சோக் பாயிண்ட், டிராஃபிக்ல வந்து ஒரு சோக் பாயிண்ட்னு என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு கிரிட்டிக்கல், அதுக்கு வந்து நீங்க டைவர்ஷன் கொடுத்தாலும் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை தாண்டி தான் போகணும் அப்படின்றது வந்து பத்லப்பள்ளி ஃப்ளைஓவர் மாதிரி ஜிஆர்டின்றது ஒரு சோக் பாயிண்ட். இனிஷியலா நம்ம கிட்ட சொன்னது வந்து 2 weeks அப்படின்னு சொன்னாங்க. பட் யூ ஆல் நோ ஹவு மெனி டேஸ் இட் டுக். ஆனா இனிஷியல் 1 or 2 days there was a huge chaos. அதுக்கப்புறம் நாங்க இந்த ஃப்ளைஓவர் இதானோடனே the very next day myself and the district SP நாங்க 2 பேருமே வந்து பார்த்தோம். உங்க எல்லாருடைய சப்போர்ட் அண்ட் கோஆர்டினேஷனால தான் இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லாம இன்னைக்கு ஃப்ளைஓவர் வந்து சரி பண்ணி நம்மளால வந்து கொண்டு போக முடிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் மிஷினரி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் இன்டர்வென்ஷன். டிராஃபிக் வார்டனாக நீங்களும் சரி, பப்ளிக்கும் சரி, அவர்கள் கொடுத்த ஐடியாஸ், அவர்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இது வந்து நடந்திருக்கு. அந்த வகையில வந்து எல்லாருமே நீங்க உங்க டியூட்டியை வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஒசூர்ல இன்னொன்னு வந்து சார் சொன்னாரு, பிரசிடென்ட் சொன்னாரு, நான் ஜாயின் பண்ணப்ப 5 ஃப்ளைஓவர் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இட் டுக் மீ 1 hour 10 minutes டு ரீச் ஒசூர் ஃப்ரம் கிருஷ்ணகிரி எவ்ரி டைம். தென் வி ஸ்டார்டட் a series of discussions, ஒரு சீரீஸ் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ். நகாயை கூப்பிட்டு கேட்டோம், என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், என்ன ரெக்குவயர்மெண்ட்டா. ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் சொன்னாங்க. பரோ அறுத்து எங்களுக்கு ஃபில்லிங்க்கு வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகுது, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் லேட் ஆகுது. அதே மாதிரி வந்து அரவிந்த் ஆல்சோ ரெகுலர்லி யூஸ் டு கீப் இன் டச் தட் இந்த இடத்துல இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு இஷ்யூவா சார்ட் அவுட் பண்ணிட்டே வந்து ஐம் ஹாப்பி டு ஸ்டேட் தட் 3 ஃப்ளைஓவர்ஸ் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் இந்த பாஸ்ட் 6 months. கொஞ்சம் வெரைட்டி வளர்ந்தனால நம்ம சுண்டகிரி ஆகட்டும், நம்ம இந்த ஃப்ளைஓவர் ஆகட்டும், மெடிக்கல் காலேஜ் ஃப்ளைஓவர் 3 ஃப்ளைஓவர் முடிஞ்சிருச்சு. சிப்காட் ஃப்ளைஓவர் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு லேட்டா போயிட்டு இருந்துச்சு. பட் the Nahai has promised that they will definitely get it completed before October end, which I have not agreed. தீபாவளிக்கு முன்னாடி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் as a team நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னொரு வந்து என்னன்னா, இதுல ஒரு சில ப்ரெஷர் டாக்டிக்ஸ் இருக்கு. பத்லப்பள்ளி ஃப்ளைஓவர் நீங்க ஆரம்பிச்சிக்கங்க, ஆனா சிப்காட் முடிச்சாதான் ஆரம்பிக்க விடுவேன் அப்படின்னு சொன்னதுனால I think they will definitely complete it before October. So
முடிந்தவரை தீபாவளிக்கு முன்னாடி அதை முடிச்சு பயன்பாட்டு கொண்டு வரணுன்றது எங்களுடைய விருப்பம். ஸோ இயற்கை ஒத்துழைத்தால் அதை பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் அக்டோபர் எண்டுக்குள்ள கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். த சேம் கோஸ் வித் கோபச்சந்திரம் ஃபிளைஓவர். ஸோ இந்த 2 ஃபிளைஓவர் முடிஞ்சிச்சுன்னா தென் கம்ஸ் அவர் மோஸ்ட் கிரிட்டிக்கல் சோக் பாயிண்ட் பத்லப்பள்ளி ஃபிளைஓவர். பத்லப்பள்ளி ஃபிளைஓவர் பொறுத்த மட்டும் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா வந்து ஜென்ரலா ஒசூர்ல இருந்து இந்த HIA ஆகட்டும், ஒசூர்ல இருக்கக்கூடிய டிராபிக் வார்டன்ஸ் ஆகட்டும் அண்ட் சிவில் சொசைட்டி வந்து தயவு செய்து நீங்க ஃபிளைஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வி வாண்ட் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்று வேணும் அப்படின்றது வந்து கேட்டால் ரொம்ப உள்ளபடியே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலா இந்த ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்காது. ஒரு சிவில் சொசைட்டி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா 2 பேரும் ஒன்னா வந்தாங்கன்னா we can create wonders, we can create magic. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைட்டன் வனம். எங்க கிட்ட லேண்ட் இருக்கு, ஒரு மேய்ச்சல் புறம்போக்கு தரை இருக்கு. we are supposed to develop it into ஒரு ஆடு மாடுகளை வந்து மேய்ப்பதற்கான ஒரு இடமாக வந்து நாங்க உருவாக்கணும். அதை வந்து நாங்க அப்படியே விட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஹியூஜ் லேண்டு. ஃபென்சிங் போடுறது ரொம்ப காஸ்ட், என்க்ரோச்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து டைட்டன்ட்ட கொடுக்குறோம். டைட்டன் வந்து அதுல ஒரு நேட்டிவ் ஸ்பீசிஸ், எக்ஸாட்டிக் அண்ட் ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸை போடுறது இல்லாம ஒரு சஸ்டைனபிள் வாட்டரிங் மெத்தட், ஒரு சோலார் பவர்ட் பம்ப் செட் போட்டு அதை தண்ணி ஊற்றி 3 வருஷத்துக்கு அதை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து தேவ் கம் ஃபார்வர்ட். டைட்டன் செய்த இந்த மகத்தான செயல் வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனியுமே தேவ் கம் ஃபார்வர்ட். இப்போ நம்ம we are working with TVS, we are working with Ashok Leyland, we are working with Delta, we are working with SSF Plastic, Schaeffler. டைட்டன் பண்ண அந்த ஒரு விஷயம் நாங்கள் வந்து தென் வாட் த கவர்மெண்ட் செட் இஸ் லேண்டை நாங்கள் கொடுத்துட்றோம். 3 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறோம். நீங்க எங்களுக்கு மரத்தை நட்டு நல்லபடியா 3 வருஷம் வளர்த்து. ஏன்னா மரம் நடுறது ஈஸி. 1 டே ஈவெண்ட் வருவாங்க, நடுவாங்க, ஒரு ட்ரீ கார்டு கூட போடாம போயிருவாங்க. என்ன பண்ணுவோம், ஆடு வந்து சாப்பிட்டு போயிடும், தண்ணி விட மாட்டாங்க. மரம் நட்டதுக்கு உண்டான ஒரு இது ரங்கோப்பட்டி தாக்குறாரம் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ட்ரீ பிளான்டேஷன் நடந்திருக்கு. பட் இது வரைக்கும் ஒரு மரம் கூட வரல. ஆனா 3 வருஷம் இதை வந்து நாங்க ரிட்டர்னாவே ஒரு கமிட்மெண்டா கொடுத்துருவோம். கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு மரமும் அங்க வருது, ஒரு மைக்ரோ ஃபாரஸ்ட் இங்க உருவாகுது, சிட்டிக்கு ஒரு லங் ஸ்பேஸா இருக்கு. இந்த இடத்துல உடைய மைக்ரோ கிளைமேட்டே வந்து அதை டிஃபைன் பண்ணுது. இங்க வந்து நிறைய பேர் சென்னை போயிருப்பீங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பெசநகர் போற வழியில தியோசாபிக்கல் சொசைட்டின்னு ஒரு இடம் இருக்கு. எத்தனை பேர் போயிருக்கீங்க? பயங்கர சூடா இருக்கும். அந்த இடத்த கிராஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி மைக்ரோ கிளைமேட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி லெஸ் கிரீனரி இன் தட் ஏரியா. அந்த மாதிரி ஒசூரை மாத்தணுன்றதுக்காக எவ்ரி ஒன் கேம் ஃபார்வர்ட். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயுமே வந்து CSR ஆக்டிவிட்டியில ரொம்ப நல்லா வந்து ஒசூர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து HIA கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணாங்க. HIA பார்ட்னர் பண்ணி நம்ம ஒரு ரெக்ரியேஷன் ஸ்பேஸ் வந்து ஒசூருக்கு இல்லாம இருக்கு. அதை வந்து உண்டாக்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் வந்து தீவிரமாக ஈடுபட்டு இருக்கோம். ஸோ இந்த டிராபிக் வார்டன் ஆர்கனைசேஷன் பொறுத்த மட்டும் ஈஸியான வேலை கிடையாது. ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. உங்களுக்கு வந்து பொல்யூஷனு, ஹீட்டு, டஸ்ட்டு அது இல்லாம ரொம்ப வந்து மென்டலி டயரிங் ஒர்க் இது. நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவீங்க, அதுக்கு அப்படியே நேர்மாறாக தான் பண்ணுவோம். டிராபிக் பயங்கரமா இருக்கும், நீங்க வந்து ரெகுலேட் பண்ணிட்டே இருப்பீங்க, ராங் ரூட்ல வருவோம். அவன்கிட்ட கோவப்படாம வந்து பொறுமையா பேசணும். நான் உள்ளபடியே வந்து நான் போற இடத்துலலாம் போலீஸ்க்கு வந்து அவங்க அந்த அந்த ஒரு அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கான கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், தொடர்ந்து லாங் ரூட்ல வந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருட்டையும் புதுசு சொல்லணும், வராதிங்க, இப்படி பண்ணாதீங்க. அவங்க கிட்ட ஆர்ஷாவும் நம்ம வந்து பேச முடியாது. அந்த வகையில இட் இஸ் அ மென்டலி டாக்ஸிங் ஒர்க். பட் இதை வந்து நீங்க மிக சிறப்பாக வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். உள்ளபடியே உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்மளுடைய HIA பிரசிடென்ட் வந்து சொன்னாரு ஒசூருடைய டிராபிக் கன்ஜெஷன் பத்தி பிளஸ் டிராபிக் பிளானிங் அண்ட் இதை பத்தி அவருக்கு பாயிண்ட்ஸ் ஆர் வெல் டேக்கன். வில் டெஃபினெட்லி டூ இட். உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒசூர்ல டிராபிக் பொறுத்த மட்டும் ஒரு சில விஷயம் மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம 2 ஃபிளைஓவர் வந்து அக்டோபர் 2க்குள்ள முடிக்கிறதுக்கு வந்து உண்டான முயற்சிகளை பண்ணிடுவோம். வி ஆர் கெட்டிங் அ நியூ அவுட்டர் ரிங் ரோடு. நம்ம ஜூசுவாடியில் ஆரம்பிச்சு பேரண்டப்பள்ளி வரைக்கும் 11 கிராமங்களை வந்து கிராஸ் பண்ணி நேராக பேரண்டப்பள்ளியில போய் சேர்ற மாதிரி ஒரு அவுட்டர் ரிங் ரோடை வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லேண்ட் அக்விசிஷன் வந்து போயிட்டு இருக்கு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு டிராபிக் கன்ஜெஷன் வந்து மிக விரைவாக குறைஞ்சிரும். இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, நகாயோட பார்ட்னர் பண்ணி இந்த பத்லப்பள்ளி ஃபிளைஓவர் நம்ம கட்டுறதுனால என்ன பண்றோம், துரப்பள்ளி அக்ரகாரத்துல இருந்து நம்ம பாகலூர் வரைக்கும், அதாவது மாலூர் வரைக்கும், ஆக்சுவலா பாகலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய STRR ஹோஸ்கோட்ல இருந்து துரப்பள்ளி அக்ரகாரம் வந்து அப்படியே போகுது. பட் துரப்பள்ளி அக்ரகாரம் டு ஹோஸ்கோட் ஸ்ட்ரெச்சை வந்து அடுத்த 1 மாசம் இல்லை 1.5 மாசத்துல மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு இருக்கோம். இது வரும்போது என்ன ஆகும், நம்ம பெங்களூருக்கு போகக்கூடிய வாகனங்கள் வந்து ஓசூருக்கு உள்ள வராம துரப்பள்ளி அக்ரகாரத்துல டைவர்ட் பண்ணி பாகலூர் போய், பாகலூர்ல இருந்து சர்ஜாப்பூர் போய் அப்படியே வந்து தே கேன் கோ டு பெங்களூர். இந்த ஒரு முயற்சியை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம போன ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் வந்து போன வாரம் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல வந்து ஒரு ரோடு சொன்னாங்க. நம்ம மோரணப்பள்ளியில இருந்து நம்மளுடைய ஹவுசிங் போர்டு வழியா ஒரு ரோடு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொன்னாரு. அந்த ரோடு போன வாரம் தான் சொன்னாங்க. இன்னைக்கு பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து மிக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறது. இது இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, நம்ம வந்து வக்கீல் வில்லாக்கு பின்னாடி நம்ம அந்த ராயக்கோட்டை ரோட்ல வந்து வித்தவுட் டச்சிங் இதை வந்து நம்ம போய் அங்கேயும் ஜாயின் பண்ணிடலாம்.
ஸோ இந்த வேலையும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஓசூர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கே நல்லா தெரியும். ஒன்று இந்த நான் சொன்ன இந்த A4 ரிங் ரோடு, அதாவது நம்ம NH44க்கும் NH844க்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. அந்த கனெக்ஷனுக்கு உண்டான ரோடுக்கு உண்டான டீடைல் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்றேன், ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரோடு கூடிய சீக்கிரம் வந்துடும். இன்னொன்று நீங்கள்லாம் வந்து ஆவடன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த LC 104 நம்மளுடைய ரயில்வே மேம்பாலம், அதை வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து, அதாவது ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெடி. ஒரே ஒரு டவுட் என்ன வந்திருக்குன்னா, முதல்ல ஒரு சிங்கிள் லைன் ஃபிளைஓவரா இருந்துச்சு, அதை டபுள் லைன் ஃபிளைஓவரா போட சொன்னாங்க. அது போட்டு நம்ம அதுக்கு உண்டான அடிஷனல் லேண்ட் அக்விசிஷனுக்கு ப்ரொபோசல் அனுப்பிச்சிட்டோம். இப்போ ரயில்வேஸ்ல இருந்து ஒரே ஒரு கன்டென்ஷன் என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு ஒன் சிங்கிள் லைனா இருக்கு. இது ஃபியூச்சர்ல இது ஒரு டபுள் லைனா மாறலாம், இல்லை அதுக்கு மேல மாறலாம். அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிசைன் மாறும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இது டிலே ஆகுது. அதர்வைஸ் லேண்ட் அக்விசிஷன்லாம் முடிச்சு அது ரெடியா இருக்கு. ஸோ அந்த வேலையுமே வந்து வெகு சீக்கிரம் வந்து நடந்துரும். அண்ட் இதுல வந்து ஒரு ஃபிளைஓவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிரேட் செப்பரேட்டருக்கு வந்து நம்ம அசோக் பிள்ளை நம்ம தேன்கனிக்கோட்டை ரோட்ல வந்து ஒரு கிரேட் செப்பரேட்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் we are trying for a holistic road improvement in and around Hosur. அதாவது நம்மளுடைய மாஸ்டர் பிளான்ல இருக்கக்கூடிய அனைத்து சாலைகள் அதை வந்து புதுசாக போடுறதுக்கு உண்டான முயற்சி. அது மட்டுமல்லாமல் நம்ம கிரிட் ரோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பாகலூர் டு சர்ஜாப்பூர் டு பாகலூர், மாலூர் டு பாகலூர், பாகலூர் டு பேரிகை, பேரிகை டு சூளகிரி, இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து வைடன் பண்றதுக்கு உண்டான ப்ரொபோசலுமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு DPR ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, அசுர வளர்ச்சியை நோக்கி ஒசூர் போயிட்டு இருக்கு. ஸோ ஒசூர்ல அரவிந்த் அவருடைய ஃபாதர் வந்து சொன்னார், ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே நெட்வெல் கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, LKM ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு கார்டு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரோம். அப்போ ஆரம்பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து அசுர பாய்ச்சலாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடிக்கு மதிப்புனான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க நடந்த இன்வெஸ்டர் மீட்ல வந்து முதலமைச்சர் முன்னிலையில வந்து சைன் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு போகும்போது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு இதுல இருக்கோம். அப்படி பார்க்கும்போது என்னன்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு டிராபிக் ஐலாண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிட்ட ஒரு 10-12 இடத்துல வந்து டிராபிக் ஐலாண்ட் மாதிரி பண்ணிருக்கோம். ரோஜா பூ ஆகட்டும், அந்த ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ஆகட்டும், அந்த பண்ணிருக்கோம். ஆனா அதை வந்து நீங்க பராமரிக்கிறதுக்கு முன் வரணும். என்னுடைய ஆசை என்னன்னா, தூத்துக்குடியில் நாங்கள் பண்ணது வந்து ஒவ்வொரு டிராபிக் ஐலாண்டை ஒரு கம்பெனிட்டு கொடுத்துட்டோம். அந்த கம்பெனி அந்த டிராபிக் ஐலாண்டை டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதில் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. We are willing to do such traffic island. Second thing is road side encroachment. இப்போ பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய கடைகள் ரோட் சைடில் இருந்ததுனால டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகிறதுனால அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல அடியில் இருக்கக்கூடிய ஃப்ளைஓவர் கீழே இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு 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 இதுவாக அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு ஆவல் ஒன்று இருக்கு. அது உங்க அனைவருடைய சப்போர்ட் இருந்தால் அதை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதையுமே வந்து நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த இதோட ஃபேஸ் லிஃப்டே மாறும். ஊருக்குள்ள வரும்போதே எஸ் we have come to a important industrial city அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வரணும். which means that good lighting, good public facilities like fountains, like good traffic islands. and traffic island வந்து வெறும் விளம்பரத்துக்கு, அது இதுக்காக மட்டும் இல்லை, அது வந்து ஒரு pleasing to look மட்டும் இல்லை. traffic island should really serve its purpose of regulating the traffic. அது இல்லாம நம்ம சார் சொன்ன மாதிரி டிராஃபிக் பிளானிங் பிளஸ் ஒரு பர்மனண்டான டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அண்ட் கூடுதலான சிக்னல்ஸ், ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஆன் ஃபேஸ்ட் மேனர் வில் டெஃபினெட்லி டூ. ஸோ அதனால நம்ம பீரியட்ல ஆரம்பிச்ச இந்த ஒசூருடைய growth ஆனது வந்து இட் ஷுட் கம்பீட் தி மேஜர் மெட்ரோஸ் இன் தி கண்ட்ரி அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம அனைவரும் இணைந்து வேலை பார்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை இன்வைட் பண்ணதுல வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். For all the traffic wardens, you have been doing a fantastic and splendid job. My best wishes to you. All the very best. Thank you.